1 பாட் மஷ்ரூம் பிரியாணி பார்க்கலாமா. இதுக்கு கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் 2 டீஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 வெங்காயத்தை நல்லா நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் காமிச்சால மசாலா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதக்குனதுக்கு அப்புறமா வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூமை வந்து நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலான்னு நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் வந்து மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்ததுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுதை வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலக்கி விடுங்க. கலந்ததுக்கப்புறமா வந்து இதுவும் ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சோடனே தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 1:1 வந்து கணக்கு. 1 கப் ரைஸ் எடுத்தால் 1 கப் தண்ணி. நான் 2 கப் ரைஸ் போட்டிருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ் அளவுக்கு சோக் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 2 விசில் விட்டிங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.